நேயர்களே, தற்போது முக்கிய செய்தி. டெல்லி அணிக்கு எதிரான IPL லீக் போட்டியில் பெங்களூரு அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது. டெல்லி அருண் ஜெட்லி மைதானத்தில் நடைபெற்ற நடப்பாண்டு IPL தொடரின் 46வது போட்டியில் பெங்களூரு டெல்லி அணிகள் பல பரீட்சை நடத்தின. இதில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி துவக்க ஆட்டக்காரர்களாக அபிஷேக் போரல் 28 ரன்னிலும் டூப்ளிசிஸ் 22 ரன்னிலும் ஆட்டமிழந்தனர். கருண் நாயர் 4 ரன்கள் எடுத்திருந்த போது யாஷ் தயால் வீசிய பந்தில் புவனேஷ்குமாரிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். இதனைத் தொடர்ந்து வந்தவர்களில் KL ராகுல், ஸ்டெப்பஸ் தவிர மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களிலேயே ஆட்டமிழந்தனர். இதனால் அந்த அணி 20 ஓவர்கள் முடிவில் 162 ரன்கள் மட்டுமே எடுத்தது. பெங்களூரு அணியில் சிறப்பாக பந்து வீசிய புவனேஷ்குமார் 3 விக்கெட்டுகளையும், அஷில்வுட் 2 விக்கெட்டுகளையும், யாஷ் தயால் மற்றும் குர்னல் பாண்டியா தலா 1 விக்கெட்டுகளையும் எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து 163 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் பெங்களூரு அணி களமிறங்கியது. துவக்க ஆட்டக்காரர்களாக ஜேக்கப் பெத்தேலும் விராட் கோலியும் களமிறங்கினர். இதில் பெத்தேல் 12 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் அக்சர் பட்டேல் வீசிய பந்தில் ஆட்டமிழந்தார். அடுத்து களமிறங்கிய தேவ்தத் படிக்கல் ரன் எதுவும் எடுக்காமலும் கேப்டன் ரஜத் படிதார் 6 ரன்னிலும் அவுட் ஆக்கி வெளியேறினர். இந்த நிலையில் ஜோடி சேர்ந்த விராட் கோலி, குர்னல் பாண்டியா இணை நிலைத்து நின்று ஆடி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். இருவரும் அரை சதம் கடந்த நிலையில் விராட் கோலி 51 ரன்னிலும் ஆட்டமிழந்தார். அப்போது களமிறங்கிய டிம் டேவிட் 5 பந்துகளில் 19 ரன்கள் அடித்து பெங்களூரு அணி எளிதில் வெற்றி இலக்கு அடைய வைத்தார். இறுதியில் 18.3 ஓவர்களில் 165 ரன்கள் எடுத்த பெங்களூரு அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இதுவரை 10 போட்டிகளில் விளையாடியுள்ள பெங்களூரு அணி 7 வெற்றிகளை பெற்று 14 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. புள்ளி பட்டியலில் குஜராத் 2வது இடத்திலும், மும்பை 3வது இடத்திலும், டெல்லி 4வது இடத்திலும் இருக்கின்றன.